இந்தியாவில் வருஷத்துக்கு 1 கோடி பேர் மேரேஜஸ் பண்ணுறாங்க. இந்த மேரேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சட்டத்துக்கு கீழே தான் பண்ணுறாங்க அப்படின்னா கிடையாது. ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், இந்த சட்டத்துக்கு கீழே தான் அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டங்கள் இருக்குது. மேரேஜுக்கும் சரி, டிவோர்ஸ்க்கும் சரி, அப்புறம் சொத்து பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு மதத்துக்கும். இதை நம்ம கிரிமினல் லாஸ்ன்னு சொல்ல மாட்டோம், சிவில் லாஸ்ன்னு சொல்லுவோம். கிரிமினல் லாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு மர்டர் பண்ணுறேன், ஒரு கொலை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கான தண்டனை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 103, அதாவது பாரதிய நியாய சன்னிதான்ற சட்டத்தில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 103 படி என்ன தண்டனை இருக்கோ அது எனக்கு கொடுப்பாங்க. நான் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் இப்படின்றத பார்க்கவே மாட்டாங்க. இது எல்லா மதத்துக்கும் காமன். கிரிமினல் லான்றது ஆல் ஓவர் கண்ட்ரியில் யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு அதே தண்டனை தான். அந்த ரூல் புக்கில் என்ன இருக்கோ, அந்த சட்டத்துக்கு கீழே என்ன இருக்கோ அந்த தண்டனை தான். ஆனால் இந்த சிவில் லாஸ் அப்படி கிடையாது. மேரேஜ்னு நடக்குது அப்படின்னா ஹிந்துஸ்க்கு ஒரு சட்டம் இருக்கும், கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு சட்டம் இருக்கும், முஸ்லீம்ஸ்க்கு ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றணுன்றதுக்காண்டி புதுசாக கொண்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த பொது சிவில் சட்டம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 44 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மேரேஜ், டிவோர்ஸ், அப்புறம் சொத்து பிரச்சனை, இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எல்லா மதத்துக்கும் காமனான ஒரு சட்டம், அதுக்கு கீழே தான் அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். இதை தான் பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் அப்படின்றத சொல்கிறோம்.